மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்க்க போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் உடனடியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லி அப்பளம். அதாவது ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சியெலாம் போனோன்னா பெரிய பெரிய அப்பளம் விற்குங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜவ்வரிசி இருக்குல்ல, ஜவ்வரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நல்லா ஊறி வரணுங்க. இப்போது ஒரு ஈவினிங் 4 o'clock போல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் ஒரு 8 மணி வரைக்கும் ஊறுங்க. நல்லா ஊற வச்சுடுங்க. என்னங்க ஒரே ஜவ்வரிசியை 4 வாட்டி எடுத்து காமிக்கிறாங்க. சரி, ஓகே. நல்லா ஊறிட்டா அதுக்கப்புறம் அரிசியையும் அதே மாதிரி ஒரு 4 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா 4 மணி நேரம் 8 மணி வரைக்கும் ஊற வைங்க. அது என்னடா 4 மணி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு நினைக்காதீங்க. ஒரு 4 மணி நேரம் உத்தேசமாக சொல்கிறேன். ஏன்னா நைட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், காலையில் எடுத்து போடலாம். அதனால தான் திரும்ப ஜவ்வரிசி எடுத்து இவங்க காமிக்கிறாங்க அம்மா, ஏன்னு தெரில. சரி, ஓகே. ஜவ்வரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி நல்லா மாவு மாதிரி இருக்கணுங்க, நல்லா சாஃப்டாக. ஓகேவா? இப்போது ஜவ்வரிசியும் 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு, அரிசியையும் நம்ம ஊற வச்சாச்சு. அதாவது பச்சை அரிசிங்க. புழுங்கரிசியை ஊற வச்சுட்டு என்னடா எனக்கு வத்தல் என்ன வரலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுக்காதீங்க. இது பச்சை அரிசிங்க. ஓகே, 2 மணி நேரம் ரெண்டுத்தையும் ரொம்ப நேரமாக காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அதை அரைக்கணுங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒரு கிரைண்டர் இருக்கும், மிக்ஸி இருக்கும், எதுனா பண்ணலாம். எங்கள் வீட்டில் ஒரு 15 வருஷம் முன்னாடி வாங்கின கிரைண்டர் இருக்குங்க. அந்த கிரைண்டரில் போட்டோன்னா சூப்பராக அரைச்சிடுங்க. 5 நிமிஷத்தில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. ஒரு அப்பளம் பண்ணணுன்னா அவ்வளோ நைஸாக இருக்கணும். அம்மா எப்பொழுதுமே இந்த கிரைண்டரில் தான் அரைப்பாங்க. தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி அப்படியே அரைச்சிருங்க. கிரைண்டர் இல்லாதவங்க என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? வெட் கிரைண்டர் இருக்கும், அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி பண்ணிக்கலாம். பெரிய ஜாரில் அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. என்னதான் கிரைண்டர்லாம் சின்ன கிரைண்டர் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பழைய காலத்து கிரைண்டர் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பழைய காலத்து பொருள் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரைண்டர் எவ்வளோ அழகாக சூப்பராக நைஸாக அரைச்சிட்டு பாருங்கள், 10 நிமிஷத்துலையே. இது மாதிரி நல்லா மாவு இருக்கணுங்க. இந்த மாவை கொஞ்சோண்டு தண்ணி கரைச்சி வச்சுங்க. இது மாதிரி இந்த தண்ணி பார்த்தோம்னா இருக்கட்டும். இந்த மாவை என்ன பண்ணணுன்னா அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதாவது நைட்டு இப்போ 8 மணிக்கு நாங்கள் அரைச்சோங்க. அரைச்சிட்டு 9 மணிக்கு எடுத்து வச்சிட்டோம். அது மாவு கொஞ்சம் புளிக்கணுமா. இது அடுத்த நாள் காலையில். நான் காலையில் என்ன பண்ணோன்னா, ஒரு இட்லி குண்டா, என்னடா இட்லி குண்டா தட்டை கவுத்து வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க, மாற்றிலாம் வைக்கல, அப்படி தான் வச்சுருக்கோம். என்னென்னா, இப்படி இட்லி குண்டானை வச்சுட்டு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கீழே தண்ணி ஊற்றிட்டு அந்த நீராவி மூலயமா அது வேக வைக்கிறோம். இந்த அப்பளத்தை வேக வைக்கிறதுக்கு 2-3 டைப் இருக்குங்க. சரி, அதுக்கு முன்னாடி அப்பளத்தில் காரம் வேணும்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஜீரகம், குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகும் ஜவ்வரிசி. அதுக்கப்புறம் வயசானவங்க சாப்பிட்டாலும் ஜவ்வரிசி செரிக்காது சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த 2த்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கணுங்க. நல்லா பொடி பண்ணிக்கணும், சாஃப்டாக வரணும். என்னப்பா இவங்க அப்படியே கேமரா க்ளோஸ்அப்லேயே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க அரைக்கிறதுக்குள்ளே 2 நாள் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்க. ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கையில் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டு நல்லா தண்ணி கலக்கி அதில் ஊற்றிக்கிறாங்க. இதில் கொஞ்சம் திப்பியாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக அரைச்சிருங்க. ஓகேவா? இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வாய்வு சாமான் இருக்கனால பெருங்காயமும் நம்ம போட்டுக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. முன்னோர்கள் சொன்ன ஒரு மருத்துவ பழக்கம் அது. நல்லா கலந்தாச்சா? இதை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருந்திங்கன்னா மறுநாள் காலையில் புளிப்புத்தன்மை வந்திருக்குமா, அந்த புளிப்புத்தன்மை வந்ததோட கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டாச்சு. இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்கணுங்க. எப்படி வேக வைக்கிறதுனா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட மறந்துடாதீங்க, அப்போ நல்லாவே இருக்காது. ஓகே, மாவை நல்லா பதமாக கரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால், உங்கள் வீட்டில் ஒரு தட்டு இருக்கும், பெரிய தட்டு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய அப்பளம் வேணுமோ அவ்வளோ பெரிய தட்டு எடுத்துக்கங்க.
எனக்கு இந்த அளவுக்கு தட்டு வேணும். கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இப்படி படர வைக்கணுங்க. நல்லா படர்ந்து போகும். நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு ஊற்றுங்க. இப்போ என்னென்னா, எதுக்குடா இந்த இட்லி தட்டை கவுத்து வச்சேன்னு கேட்குறீங்களா? கீழே தண்ணி கொதிக்கும், ஓகேவா? மேலே இட்லி தட்டை கவுத்து வச்சு மூடியை வச்சு மூடிடணுங்க. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, கரெக்டாக 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அது வெந்துருங்க. வெந்துருன்னா கலர் மாறிடும். கலர் மாறினோன்னா எடுத்துடும். இவ்வளோ பெரிய தட்டை வச்சு மூட முடியலனா கூட இன்னொரு விஷயம் நம்ம பண்ணலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் சட்டியில் தண்ணி வச்சுக்கலாம். அதையும் காமிச்சிடுறோம் இருங்க. இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஓகே, எண்ணெய் சட்டியில் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, தண்ணி சூடாக வச்சுட்டு இட்லி குண்டா இல்லாத வீட்டில் என்ன பண்ணலான்னா, பெரிய எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு அதில் குட்டி குட்டி தட்டுலேயும் பண்ணலாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய அப்பளத்தை அவ்வளோ பெருசு நம்ம சுட்டு பண்ணணுன்னா அவ்வளோ பெரிய எண்ணெய் சட்டி வேணும். அவ்வளோ பெரிய எண்ணெய் சட்டியில் அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும். எங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த அவ்வளோ பெரிய அப்பளம் போட்டாலும் அதை உடச்சி தான் சாப்பிட போகிறோம். உள்ளே போகும்போது குட்டி குட்டியாக தான் போக போகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சின்ன தட்டிலே பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், ஒரு தட்டு லெவலில் பண்ணியிருக்கோம். வீடியோ பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய தட்டில் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். என்ன பண்ணுன்னா, ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு அந்த தட்டை எடுக்கணும். எடுத்துகிட்டு போய் வெயிலில் ஒரு பாலித்தீன் பேப்பரில் இப்படி கத்தி மூலியமாக எடுக்கணுங்க. அதாவது தட்டில் வெறுமனே ஊற்றுங்க. அதாவது நிறைய பேர் என்ன எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிடுவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரம் அப்பளம் வீணாக போயிடுமா, ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அழகாக இப்படி தண்ணி தொட்டு இப்படி கத்தியால் எடுத்திங்கன்னா வெந்த அந்த ஜவ்வரிசி அப்பளம், அதாவது டெல்லி அப்பளம் கையோடு வருங்க. பொறுமையாக எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அழகாக இது எடுக்கிறதுலே ஒரு பதம் இருக்குங்க. அப்படியே நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டால் மூஞ்சியில் உறிஞ்சி வரும் பாருங்க, கடல மாவு போட்டால் அது மாதிரி வருங்க. வந்துட்டு பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த அப்பளத்தை எடுத்து காய வைக்கணுங்க. இது நான் காலையில் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் பண்ணும்போது நல்லா காய வைக்கிறோம். நல்லா மெலிசாக அந்த தட்டில் பரப்பி வைங்க. ரொம்ப மெலிசாக வச்சா தான் அப்பளம் நல்லா மெலிசாக வரும். காய வச்சாச்சா? ஓகே, நல்லா ஒரு 3 மணி நேரத்தில் வெயிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சிட்டு பாருங்கள். டெல்லி அப்பளம் ரெடி ஆகிட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் வெளியில் ஒரு அப்பளம் வாங்கினா வச்சிங்க, ஒரு கட்டு 50 ரூபா 60 ரூபா 100 ரூபான்னு வரைக்கும் ஆகும். அது உளுந்த அப்பளம் வாங்குறதுக்கு ஓகே. வீட்லேயே ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அப்பளத்தை போட்டிங்கன்னு வச்சிங்க. இப்போ பொருட்காட்சி தான் இந்த லாக்டவுன் டைமில் கஷ்டம். நம்ம எல்லாம் போய் பார்க்குறதுக்கெலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய அப்பளம் சொன்னோடனே டெல்லி அப்பளம் சொன்னால் ஸ்பெஷலாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இந்த டைமில் இருக்கும்போது ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே முறுமுறுன்னு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் அப்பளம். எங்கள் வீட்டில் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த அப்பளத்தை தான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். என்னங்க ஒவ்வொரு அப்பளமாக எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து காமிப்பாங்க உங்களுக்கு. நல்லா வெயிலில் வெயிலில் நல்லா காஞ்சிட்டா பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும் இந்த அப்பளம். நல்லா பெருசாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு அன்னை கூட ஃபுல்லாக போட்டோம், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அரிசி போட்டுக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்பளம் வரப்போகுது. இந்த சேனலில் பேசிகிட்டே இருக்கும்போது யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்ல டிப்ஸு, சூப்பரான சமையல் வீடியோலாம் போட போகிறோங்க. இதில் நல்லா இருக்கும். நல்லா பாரம்பரியமான சமையல்லாம் இதில் போடுவோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் போடுவோம். ஸோ அதனால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய சேனல் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தேடி வந்துடும். இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி வீடியோ பார்க்கறதுக்குள்ளே நமக்கு நம்ம சேனலே வெளில வராதுக்கு தெரியாதுங்க, என்ன வீடியோ போட்டாலும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா பொரிச்சு எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும் அப்பளம். இது ஜவ்வரிசி அப்பன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது உண்மையான டெல்லி அப்பளங்க. அதாவது எக்ஸிபிஷனில் போனால் பெரிய அப்பளம் வாங்குவாங்க, அதில் ஒரு மிளகாய் பச்சை எடுத்து வச்சுட்டு இந்த அப்பளத்தை வெறும் 100 ரூபா சொல்லுவாங்க. 100 ரூபா ஒரு அப்பளத்தை 100 ரூபான்னு சொல்கிறது நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்பிளாக பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கும் பொருட்காட்சி போன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். வாவ், பார்க்கவே ரொம்ப ருசியாக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன எண்ணெய் செட்டில் வச்சோம். உங்கள் வீட்டில் பெரிய எண்ணெய் செட் இருந்துச்சுன்னா பெரிய அப்பளமாக போட்டு நல்லா வறுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க,
சூப்பராக இருக்கும். ஆனால் மெலிசாக போடுங்க அப்பளத்தை. இதில் கொஞ்சம் பொன்னிறமாகிட்டு, பொன்னிறமாக வரணும் அவசியம் இல்லை. ஜவ்வரிசி இருக்கனால நல்லா உப்பி வருங்க. பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இந்த காரம் கூட பத்தாது, இப்படியே வெறுமனே சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் போடணும்னு நினைப்பாங்கள்ல, காரமாக சாப்பிட்ணும், அப்படியே ஸ்நாக்ஸ் டைமில் பார்க்கணும், இல்லை ஈவினிங் சாப்பிட்ணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு ரெண்டுத்தையும் கலந்து மேலே பொடி தூவிக்கலாங்க. இதாங்க அது. நாங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுச்சு, உப்பு மேலே தூவி விட்டோம். இப்படி போட்டோன்னு வச்சிங்களேன், வெளியில் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் தெரியுமா, மிக்சரு, அதெல்லாம் தோற்றுருங்க. வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானே ஒரு 10 அப்பளம் சாப்பிடணும்னு வச்சிங்களேன். சூப்பராக போடுறாங்க. ஓகே, அப்போலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கும் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்கா? நீங்களும் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். பாய் பாய்.